எல்லாமே தலைகீழா இருக்குதா? எல்லாமே கைவிட்டு போற ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? இல்ல ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது? ஏன் என்னுடைய குடும்பத்தில இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது? ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. இல்ல ஒருவேளை உன்னுடைய ஃப்யூச்சர குறிச்சதான ஒரு என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்குதா? நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ரைட்டான தெரியல. எது கரெக்ட்டுன்னு தெரியல. எது தப்புன்னு புரியல. என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியாம நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு. என்னன்னா பாருங்க, நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் என்ன பண்றாரு இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்குறாரு. என்னன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தா அத கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவாரு. நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு? போதித்து நடத்துவாரு. நீங்க நடக்க வேண்டிய வழிய ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? காட்டுவாரு. நீங்க கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. நீங்க போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, "அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்க எனக்கு போதித்து